அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஹராம் என்று ஒரு விஷயத்தை தெரிந்து நாம் அந்த விஷயத்தை தவிர்ந்திருக்கும் பொழுது, அந்த விஷயத்தை விட்டு நாம் தவிர்ந்திருக்கும் பொழுது அதனுடைய மகத்துவமான அதற்குண்டான கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் நினைவுக்கு நமக்கு வருகிறது. ஒரு நபர் தன்னுடைய சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய மகளை தன்னுடைய ஜினா செய்வதற்காக, விபச்சாரம் செய்வதற்காக துணிந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னால், நீ அல்லாஹுவை பயந்துகொள், நீ என்னை ஜினா செய்ய இருக்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். அதன் பிறகு அந்த குகையினுடைய வாசலை திறப்பதற்காக இந்த பிரார்த்தனையை சொல்லி, நான் இதுபோன்று உனக்காக ரப்புல் ஆலமீனே நான் இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார். அந்த குகையினுடைய வாசல் திறந்தது என்ற சம்பவம் நமக்கு நினைவுக்கு வருகிற சகோதரர்களே, அதுபோன்றுதான் நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஹராம் என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி இருப்பது தான் நமக்கு சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அப்படி இருக்கும் பட்சத்தில், நாம் அந்த ஹராமை விட்டு விலகி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி நமக்கு அறியாமலே வந்து கொண்டே இருக்கும் என்பதை நிதர்சனமாக எத்தனையோ சகோதரர்கள் சொல்ல பார்க்க கேட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோன்ற எந்த விஷயத்தையும் ஹலால் ஹராமை பேணி நாம் வாழ்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வோம். அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றுக்கு நாம் இணங்குவோம். அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.